ஸ்ரீமதே ராமானுஜாய நமः. ஸ்ரீமதே நிகமாந்த மகாதேசிகாய நமः. ஸ்ரீமதே லக்ஷ்மி ஹயவதன பரபிரம்மணே நமः. ஸ்ரீமதே லக்ஷ்மி நரசிம்ம பரபிரம்மணே நமः. ஞானானந்தமயம் தேவம் நிர்மலஸ்படிகாகிருதம் ஆதாரம் சர்வவித்யானாம் ஹயக்ரீவம் உபாஸ்மகே. ஓம் ஆதித்யாச்ச சோமாய மங்களாய புதாய ச குரு சுக்ர சனுப்யச்ச ராகவே கேதவே நமः. திதேஷ்ச ஸ்ரீமதாப்னோதி வாராத் ஆயுஷ்யவர்தனம் நக்ஷத்ராத் ஹரதே பாபம் யோகாத் ரோக நிவாரணம் காரணாத் காரியசித்தியச்ச பஞ்சாங்க பலமுத்தமம். எல்லாருக்கும் நமஸ்காரம். இன்னைக்கு மங்களமான பராபவ வருஷம் பிறந்த முதல் நாள், சித்திரை முதல் நாள், தமிழ் வருஷ பிறப்பு. நம்ம சம்பிரதாயத்தில் வருஷ பிறப்பு அன்னைக்கு பஞ்சாங்க படனம்ட்டு பஞ்சாங்க விஷயங்களை வாசிக்கிறது ஒரு சம்பிரதாயத்தில் பழக்கமாக வச்சிருக்கா பெரியவா. பஞ்சாங்கன்றது ஒரு மகா சமுத்திரம் போன்றது. ஜோதிஷத்தில் அவ்வளோ அற்புதமான விளக்கங்களை பஞ்சாங்கத்தில் ரொம்ப சூக்ஷமமாக சொல்லியிருப்பா. அது அத்தனையும் சொல்கிறதுன்னா கால அவகாசம் போகாது. அதனால் முக்கியமான சில தெரிஞ்சிக்க வேண்டிய சில விஷயங்களை மட்டும் இந்த பஞ்சாங்க படனம்ன்ற இந்த சம்பிரதாயத்தில் பெரியவா எப்படி சொல்லி வச்சாலோ அது மாதிரி நாமளும் தெரிஞ்சுக்கணும். பஞ்சாங்கம்னாலே உங்க எல்லாருக்கும் தெரியும். பஞ்ச என்றால்னா அஞ்சு அஞ்சு அங்கங்களை உடையது. என்ன பஞ்சாங்கத்தில் 5 அங்கம் முக்கியம்? திதி, வார, நட்சத்திர, யோக, கரணம்ட்டு சொல்லுவா. திதின்னா என்ன, வாரம்னா என்ன, நட்சத்திரம்னா என்ன, யோகம்னா என்ன, கரணம்னா என்னன்றது நம்ம முக்கியமாக தெரிஞ்சுக்கணும். இப்போ ஒரு ஸ்லோகம் முதல்ல வாசித்தேன் இல்லையா? திதேஷ்ச ஸ்ரீயமாப்னோதி வாராத் ஆயுஷ்யவர்தனம் நக்ஷத்ராத் ஹரதே பாபம் யோகாத் ரோக நிவாரணம் காரணாத் காரிய சித்தியச்ச பஞ்சாங்க பலமுத்தமன்றது. திதியை நன்றாக பார்த்து நல்ல திதியில் ஒரு காரியத்தை ஆரம்பித்தோம்னா அது நல்லபடியாக முடியும், ஆயுள் விருத்தியாகும்னு சொல்லுவாள். திதி கூட நட்சத்திரத்தையும் சேர்த்து பார்த்து, திதியும் நட்சத்திரத்தையும் நன்றாக இருக்கிற அன்னைக்கு பார்த்து ஒரு காரியத்தை ஆரம்பித்தோம்னா நமக்கு உடம்பு உபாதைகள் இல்லாமல் ரோக நிவாரணம் கிடைக்கணும்னு சொல்கிறா. திதி, வாரம், நட்சத்திரம், கரணம், யோகம் இது எல்லாத்தையும் சேர்த்து நாம் ஒரு காரியத்தை தொடங்கினோம்னா சகல ஐஸ்வர்யங்களும் கிடைக்கும்ட்டு பெரியவா நிர்தாரணம் பண்ணி வச்சிருக்கா. அதனால பஞ்சாங்க படனம்ன்றது ஒவ்வொரு நாளும் என்ன நாள், அன்னைக்கு என்ன திதி, அன்னைக்கு என்ன நட்சத்திரம், என்ன யோகம், என்ன கரணம்னு பார்த்து அவாவா ஜென்ம நட்சத்திரத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு காரியத்தை தொடங்கிறது நல்லபடியாக முடியும். என்னைக்கு தொடங்கலாம், என்னைக்கு அந்த காரியம் பண்ணக்கூடாதுன்றதெல்லாம் நம்ம நிர்ணயம் பண்ணிக்கணும். இப்படி காலத்தை அனுசரித்து நம்ம வாழ்க்கையை பண்ணிட்டோம்னா பகவானுடைய பரிபூர்ண கிருபா கடாட்சத்தால் நமக்கு சகல சௌபாகியங்களும் கிடைக்கும்ன்றது அதற்கு ஒரு காரணியாக, வழியாக நமக்கு பெரியவா கொடுத்துருக்கிறது தான் பஞ்சாங்கம். திதி, வார, நட்சத்திர, யோக, கரணம்ட்டு 5 அங்கங்கள் தான். இப்போ என்னான்னு முதல்ல, ஏன்னா நிறைய யங்ஸ்டர்ஸ் வந்திருக்குங்க, அவெல்லாம் கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும். திதினா என்ன, வாரம்னா என்ன, நட்சத்திரம்னா என்ன, யோகம்னா என்ன, கரணம்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும். திதின்றது சூரியனுக்கும் சந்திரனுக்கும் உள்ள கோண அளவு. கோண அளவுனா டிகிரி. சூரியன் நடுவில் இருக்கார், கிரகங்கள்லாம் அதை சுற்றி வருதுன்றது நம்ம எல்லாருக்கும் தெரியும், சயின்ஸ். பஞ்சாங்கம்ன்றது ஒரு சயின்ஸ் தான். சூரியனை சந்திரன் சுற்றி வரும்பொழுது சூரியனுக்கும் சந்திரனுக்கும் இடையில வர கோணம் எத்தனை டிகிரியில் அமையிறதுன்றதை பொறுத்து தான் திதி. அப்படி சூரியனுக்கும் சந்திரனுக்கும் உள்ள கோண அளவை கணக்கிட்டு என்ன திதின்ட்டு நம்ம பஞ்சாங்கத்தில் அன்னன்னைய திதி என்னன்னு சொல்லியிருப்பா. இப்படி சூரியனில் சந்திரனும் ஒரே நேர்கோட்டில் வந்திருந்தால்தான் அப்போது இன்னும் அவள் 2 பேருக்குள்ள நடுவில் எத்தனை டிகிரி இருக்கும்?
சைபர் டிகிரி தான் இருக்கும். சைபர் டிகிரி இருந்ததுன்னா அன்றைக்கி அமாவாசை. அதுலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக சந்திரன் நகர்ந்து 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 வரும் பொழுது அந்த கோண அளவு மாறிட்டே வரும். மாறிட்டே வரும்போது வளர்பிறை திதிகள்லாம் வந்துட்டே இருக்கும். வந்து 180 டிகிரியில் வரும்பொழுது மறுபடியும் ஒரே நேர்கோட்டில் வருவான். முதல்ல 2 பேரும் 0த்தில் ஆரம்பித்து 180ல் வரும் பொழுது சந்திரனுக்கு வந்து முழு பலனும் கிடைக்கும். அப்போது சூரியன்லேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக விலக விலக சந்திரனுடைய ஒளி அதிகமாகிட்டே போய் வளர்பிறை காலம். அப்போது பௌர்ணமியில் வந்து பூர்ணமான பலம் சந்திரனுக்கு கிடைக்கும். பௌர்ணமிக்கு அடுத்து மறுபடியும் சூரியனை நோக்கி நகர்ற பொழுது டிகிரி குறைஞ்சிட்டே வரும். அப்போது அது தேய்பிறை காலம் வந்து மறுபடியும் சைபருக்கு வரும்பொழுது அமாவாசை காலம் வந்துடும். இப்படி வளர்பிறை தேய்பிறைந்து திதிகள் எல்லாம் கணக்கு பண்ணுறது. மொத்தம் திதிகள் வந்து 15 திதிகள்ட்டு நம்ம பெரியவா கணக்கு பண்ணி வச்சுருக்கா. அடுத்தது வாரம்னா என்னன்னா, வாரன்றது வந்து பூரணமான சக்தியுடைய 7 கிரகங்களுடைய ஆளுமைக்கு உட்பட்ட நாட்களை சொல்லுவது தான் வாரம். வாரம்னா எப்படி நம்ம சொல்றோம்? சூரியன், சந்திரன், செவ்வாய், புதன், குரு, சுக்கிரன், சனி. இந்த கிரகங்கள் 7 கிரகங்களுக்கு தான் பூரண பலன் உண்டு. ராகு கேதுல் தான் சாயா கிரகங்கள் சொல்லுவா ஜோதிஷத்தில். அதனால சாயா கிரகங்கள் மற்ற கிரகங்களுடைய அனுசரித்து தான் அவள் பலன் கொடுக்க முடிய தவிர அவள்கிட்ட பூரணமான பலன் இல்லைன்றதுனால 7 கிரகங்களுடைய பலனை பூரணமாக பெறுவதற்காக தான் இந்த வாரம்னு சொல்லி நாட்களை நிர்ணயித்திருக்கா பெரியவா. சூரியனுக்குன்னா திங்கட்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை, திங்கட்கிழமை யாருக்கு? சந்திரனுக்கு, செவ்வாய்க்கிழமை செவ்வாய்க்கு, அப்படியே புதன், அடுத்தது குருவுக்கு, அடுத்தது சுக்கிரனுக்கு, அடுத்தது சனிக்கு. இப்படி ஞாயிறுலேருந்து சனி வரையில் 7 கிரகங்களுடைய ஆதிக்கத்தில் இருக்கிற நாட்களை வாரம்னு சொல்கிறோம். அடுத்து நட்சத்திரம், திதிவார நட்சத்திரத்தில் நட்சத்திரம்னா இப்போ நமக்கு நம்ம பஞ்சாங்கப்படி நமக்கு எவ்வளோ தெரியும்? நட்சத்திரம்னா 27 நட்சத்திரங்கள் இருக்குன்னு தெரியும். நட்சத்திர மண்டலம்ன்றது வந்து சூரியனுக்கு அப்பால் இருக்கிறது. எத்தனை கோடி நட்சத்திரங்கள் இருக்கோ அத்தனை கோடியில் எப்படி 27 மட்டும் பெரியவா வந்து நிர்ணயம் பண்ணிருக்காருன்னா, சந்திரன் வந்து அந்த சூரிய நட்சத்திர மண்டலத்தை பாகைகளாக பிரித்து 27 பாகைகளாக பிரித்து அந்த 27 பாகையில் மத்தியமத்தில் சந்திரன் வந்து இருக்கும் பொழுது அவருக்கு நேராக எந்த நட்சத்திரம் வருதோ அது அன்றைய நட்சத்திரம்னு சொல்கிறான். ஆக நட்சத்திரன்றது வந்து சந்திரனுடைய நிலைமை எங்கே இருக்காருன்றதை பொறுத்து நட்சத்திரம் என்னன்றது. நட்சத்திரம் 27 உங்களுக்கு தெரியும். அஸ்வினி, பரணி, கிருத்திகை, ரோகிணி, மிருகசீரிஷன் ஆரம்பித்து ரேவதி முடிய 27 நட்சத்திரங்கள். அப்போது நட்சத்திர மண்டலத்தை 27 பங்காக பிரித்து நடுவில் சந்திரன் இருந்தது. சந்திரனுக்கு நேராக அந்த எந்த கோணத்தில் வந்து நடு கோணத்தில் வந்து எந்த நட்சத்திரம் வருதோ அதை வந்து நட்சத்திரம்ட்டு கணிக்கிறான். அப்போது இந்த 27 நட்சத்திரங்களும் சந்திரனையும் நட்சத்திரத்தினுடைய பாகங்களையும் பார்த்து பிரிவு பண்ணுறதுன்ட்டு பெரியவா பிரித்து வச்சிருக்கா. இப்படி இது வந்து ஒரு விதமான கணக்கு. நீங்கள் எல்லாரும் கேள்விப்பட்டிருக்கீங்களோ இல்லையோ, இன்னொரு கணக்கும் இருக்கு. 28 நட்சத்திரம்னு ஒரு காலத்தில் கணக்கு பண்ணிட்டு இருந்தான். இப்போதான் 27 நட்சத்திரன்ற கணக்கு. வேத காலத்தில் வந்து 28 நட்சத்திரம்னு சொல்லுவா. அந்த 28வது நட்சத்திரம் என்ன சொல்லுவான்னா, உத்திராட நட்சத்திரத்தினுடைய கடைசி பாகம். உத்திராடத்துக்கு அடுத்தது என்ன வருது? ஸ்ரவணம், திருவோண நட்சத்திரத்தினுடைய பூர்வ பாகம், ஆரம்ப பாகம். இதுக்கு ரெண்டுக்கும் நடுப்பட்ட ஒரு சிறிய இடைவெளி இருக்கும். உத்திராடத்துக்கும் திருவோணத்துக்கும் நடுவுப்பட்ட அதனுடைய முடிவு, இதனுடைய ஆரம்பம், இதுக்கு நடுவில் ஒரு சின்ன பகுதியை வந்து அபிஜித் நட்சத்திரம்ட்டு சொல்லுவாள். அந்த நட்சத்திரம் வேத காலத்தில் இருந்தது. இப்போ அது வழக்கத்தில் இல்லை. ஏன்னா அது ரொம்ப ரொம்ப குறுகிய காலம். ஆனால் அந்த அபிஜித் காலம்ட்டு பஞ்சாங்கத்தில் சொல்லியிருப்பாள். எதுனா ரொம்ப புண்ணியமான காலம்ட்டு சொல்லுவோம். ஏன்னா பகவான் ஸ்ரீமன் நாராயணன் வாமனனாக அவதாரம் பண்ணினது, ஜனனமானது அபிஜித் நட்சத்திரத்தில் இருக்கிற காலத்தில். ஆகையினால அந்த அபிஜித் காலம்ன்றது வந்து ரொம்ப வசத்தியான காலம். அதுவும் வந்து பஞ்சாங்கம் வசிக்கும் பொழுது அபிஜித் காலம்ட்டு பெரியவா வந்து போரையெல்லாம் பார்த்து காலம் நிர்ணயிக்கும் பொழுது, நல்ல பொழுது நிர்ணயிக்கும் பொழுது அபிஜித் காலத்தையும் யோஜனை பண்ணி பார்ப்பான். இப்படி. ஆனால் இந்த அபிஜித் என்ற 28வது நட்சத்திரம் இப்போ வழக்கத்தில் கிடையாது.
27 நட்சத்திரங்கள் அஸ்வினியில் ஆரம்பித்து ரேவதியில் முடிகிற 27 நட்சத்திரங்கள் தான் இப்போ கணக்கில் இருக்குது. கால மாற்றத்தில் வந்து அந்த அபிஜித் நட்சத்திரம் இப்போ நம்ம உபயோகத்தில் இல்லைன்னு தெரிஞ்சுக்கிறோம். இது வந்து இப்போ திதி பார்த்துட்டோம், வாரம் பார்த்துட்டோம், நட்சத்திரம் பார்த்துட்டோம். அடுத்தது என்ன? யோகம். யோகம்னா சேர்க்கைன்னு அர்த்தம். என்ன சேர்க்கை? சூரியனையும் சந்திரனும் ரெண்டு பேருமே, சூரியன் மத்தியத்தில் நிற்கிறது, சந்திரன் சுற்றி வந்துட்டு இருக்கார். அந்த நகர்வுக்கு இருக்கும் பொழுது அவளுக்கு இடைப்பட்ட தூரத்தை கணக்கப்பட்டது. சூரியனையும் சந்திரனையும் சேர்த்து அந்த தூரத்தை கணக்கிடுகின்ற அளவு அந்த என்னது மானம் சொல்லலாம். மானம்னா பெரிய தொழினா அளவு. அந்த அளவைத்தான் நம்ம வந்து யோகம்ட்டு சொல்லியிருக்கா. இப்படி சூரியனுக்கும் சந்திரனுக்கும் இருக்கிற வேகத்தை, நகர்வு வேகத்தை கணக்கிட்டு விஸ்வகம்பம், பிரீத்தி, ஆயுஷ்மான்னு தொடங்கி இப்போ இந்த பஞ்சாங்கத்தில், இந்த 108வது பஞ்சாங்கத்தில் வாசித்து பார்த்தேன்னா பின்னால் வந்து கரெக்டாக போட்டிருப்பா என்னென்ன கரணங்கள்ட்டு, யோகங்கள் எத்தனைன்ட்டு போட்டிருப்பா. திதிகள் 15, வாரங்கள் 7, நட்சத்திரங்கள் 27, ராசிகள் லக்னங்கள் 12 லக்னத்துக்கு உண்டான நாழிகைகள், அப்புறம் யோகங்கள் போட்டு 27 சொல்லியிருப்பா. அது வந்து விஸ்வகம்பம், பிரீத்தி, ஆயுஷ்மான், சௌபாகியம்ட்டு ஆரம்பிச்சன்னு வந்து மகேந்திரம், வைத்ருதின்ட்டு 27 யோகங்கள் இருக்கு. இந்த 27 யோகங்கள்ல சில யோகங்களுக்கு நல்ல பலன் இருக்கும், சில யோகங்களுக்கு வந்து நல்ல பலன் இருக்காது. அதனால நம்ம தினம் தினம் வாழ்க்கையில 27 அந்த யோகங்களையும் பார்த்து எல்லாரும் தெரிஞ்சுப்பாளா, கஷ்டப்படுவாளேன்றதுக்காக தான் இந்த 27 வந்து நல்ல யோகங்கள்லாம் சேர்த்து ரெண்டாகவும், எதெல்லாம் துர்பலன் கொடுக்குமோ, நல்ல பலன் கொடுக்காதோ அதை ஒன்றாகும்ட்டு மொத்தம் 3ஆ பிரித்து கொடுத்துருக்கா நம்ம பெரியவா. இப்போ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறவங்களுக்கு. யோகம் என்னன்னா சித்த யோகம், அமிர்த யோகம், மரண யோகம்ட்டு 3 யோகங்கள் தான் பிரதானமாக எடுத்துப்பான். 27 யோகங்கள் இருந்தாலும் இந்த 3 யோகத்தில், சித்த யோகமும் அமிர்த யோகத்திலையும் செயல்படுகின்ற எந்த ஒரு காரியத்தை பண்ணாலும் அது நல்ல பலனை கொடுக்கறதுனால வந்து இன்னைக்கு சித்த யோகமாக பாருங்க, இன்னைக்கு அமிர்த யோகமாக பாருங்க, இன்னைக்கு மரண யோகம்னா இன்னைக்கு நம்ம எந்த காரியமும் தொடங்க வேண்டாம்னுவா. ஆனால் இந்த 27 யோகத்தில் இந்த 3ஆ பிரித்து எது நல்லதோ அதெல்லாம் சித்த யோகத்தில் அடங்கிடும், எதெல்லாம் வந்து துர்பலனை கொடுக்குமோ அதெல்லாம் மரண யோகத்துக்கு போயிடும். நல்ல பலன்கள் கொடுக்குற அந்த யோகங்கள் எல்லாம் சித்த யோகம், அமிர்த யோகம்ட்டு 2 பகுதியாக பிரித்து கொடுத்துருக்கா. இப்படி யோகங்கள் 27, அதை 3ஆ பிரித்து சித்த, அமிர்த, மரணன்ட்டு 3ஆ பிரித்து கொடுத்துருக்கா. அடுத்தது கரணம்ட்டு சொல்கிறோம். பஞ்சாங்கத்தினுடைய 5 அங்கங்கள் சொன்னோம் இல்லையா. முதல்ல திதி, வாரம், நட்சத்திரம், யோகம் 4 பார்த்துட்டோம். அடுத்தது என்ன? கரணம். கரணம்னா ஒரு திதியில பாதி அளவுட்டு கணக்கு பண்ணுவா. சூரியனுக்கும் சந்திரனுக்கும் உள்ள நகர்ற டிஸ்டன்ஸ் தான் திதின்ட்டு ஏற்கனவே நம்ம பார்த்தோம் இல்லையா. அந்த டிஸ்டன்ஸ்ல வந்து பாதி டிகிரி இருந்தது, பாதி எடுத்துக்கணும். அதாவது 6 டிகிரி எடுத்துக்கலாம். அந்த 6 டிகிரி தான் கரணங்கள்ட்டு பிரிப்பா. அப்படி பிரிக்கிற கரணங்கள் வந்து ஒவ்வொரு நாளைக்கு 2 வரும். இப்படி மொத்த கரணங்கள் வந்து 11 கரணங்கள். அந்த அதில் 11ல் வந்து 7 கரணங்கள் நிலையான கரணங்கள், ஸ்திர கரணம்னு சொல்லுவா. 4 கரணங்கள் சரகரணம் சொல்லுவா, அதாவது நகர்ந்து கொண்டே இருக்கின்ற கரணங்கள் சொல்லுவா. நீங்கள் இப்போ போய் கூகுளில் எடுத்து பார்த்தீங்கன்னா அது அப்படியே தலைகீழ போட்டிருப்பான். எப்படி போட்டிருப்பான்னா 7 வந்து சரகரணம், 4 வந்து ஸ்திரகரணம்னு போட்டிருப்பான். அது தப்பு. பஞ்சாங்கப்படி, பஞ்சாங்கம் நமக்கு ஆதாரம்னு எடுத்துட்டோம்னா நமக்கு 7 கரணங்கள் நிலையான கரணங்கள், ஸ்திர கரணங்கள், 4 கரணங்கள் சரகரணங்கள்ட்டு பெரியவா பிரித்து வச்சிருக்கா. இதனால நமக்கு என்ன பலன் கிடைக்கிறது? திதிவார நட்சத்திரம் பார்க்கறதுனால என்ன பலன்? திதேஷ ஸ்ரீயமாப்னோதின்ட்டு ஸ்லோகம். திதியை பார்த்து ஒரு காரியத்தை நாம் தொடங்கினோம்னா, முதல்ல ஆரம்பத்திலேயே சொன்னேன் இல்லையா, அந்த திதி தேவதையை வணங்கி, ஒவ்வொரு திதிக்கும் ஒரு அதிதேவதை உண்டு, அந்த தேவதையை மனசுல பிரார்த்தனை பண்ணிட்டு ஒரு காரியத்தை நாம் தொடங்கினோம்னா அன்றைய செய்கின்ற
அந்த தேவ காரியங்கள் அனைத்துக்கும் அந்த தேவதை நல்ல பலனை கொடுக்கும்ட்டு சொல்லுவா. அதனால ஐஸ்வர்யம் பெருகும். திதி நன்றாக பார்த்து ஒரு காரியத்தை தொடங்கினால் எடுத்துக்கணும். வாராது ஆயுஷ்யவர்தனம்ட்டு அடுத்தது சொல்றான். வாரம் எதுக்கு பார்க்கணும்? நல்ல நாள் கெட்ட நாள் ஏன் பார்க்கறா? நல்ல திதியை பார்த்து திதி கூட வாரத்தையும் சேர்த்து நாம் அனுஷ்டானம் பண்ணி பார்த்தோம்னா அப்படி அனுசரித்து பண்ணுகின்ற காரியங்கள் ஆயுள் விருத்தியை கொடுக்கும், நோய் நொடி இல்லாமல் இருக்க வழிவகுக்கும். அடுத்தது நட்சத்திராத் ஹரதே பாபம்ன்ற ஸ்லோகம். திதி, வாரம், நட்சத்திரம் இந்த மூணையும் சேர்த்து மூணும் ஒழுங்கா வரதான் பார்த்து ஒரு காரியத்தை தொடங்கினோம் என்றால் அதனால் நமக்கு பாபங்கள் எல்லாம் விலகி போய்விடும். எவ்வளோ தெரிஞ்சு பண்றோம், தெரியாம பண்றோம், எத்தனையோ பாபங்கள் பண்ணிட்டு இருக்கோம். அந்த பாபங்கள்லாம் நம்ம விட்டு விலகணும்னா திதியும் பார்த்து, நட்சத்திரத்தையும் பார்த்து, வாரத்தையும் பார்த்து நாம் ஒரு காரியத்தை தொடங்கினால் தெரிந்தோ தெரியாமலோ செய்கின்ற பாபங்கள் அனைத்தும் எம்பெருமானுடைய அனுகிரகத்தினால் காணாமல் போய்விடும் என்பது நமது பெரியவர்கள் வகுத்த வழி. அடுத்து நட்சத்திராத் ஹரதே பாபம் பார்த்துட்டோம். யோகாத்து ரோக நிவாரணம்ட்டு கடைசியா யோகம் எதுக்காக பார்க்கணும்? திதியும் பார்த்து, வாரமும் பார்த்து, நட்சத்திரமும் பார்த்து, நாலாவதாக யோகத்தையும் சேர்த்து அனுசரித்தோம் என்றால் இந்த நாளும் சரியான விகிதத்திலே அமைந்தது என்றால் செய்கின்ற காரியத்தினால் நமக்கு ரோகம் வராது. ரோகம் வராதுன்னா பிணிப்பீடை வராது, நோய் நொடி வராது, ஆயுள் ஆரோக்கியமாக இருக்கும் என்பது நமக்கு பெரியவா சொல்லி கொடுத்த வழி. அடுத்தது கடைசியா காரணாத்து காரிய சித்தச்ச என்று அந்த ஸ்லோகத்தை முடிக்கிறார். காரணம் பார்த்தோம்னா வெறும் காரணம் மட்டும் பார்க்கக்கூடாது. திதியும் பார்த்து, வாரமும் பார்த்து, நட்சத்திரமும் பார்த்து, யோகமும் பார்த்து அதனுடன் கரணமும் சரியாக அமைந்து விட்டது என்றால் செய்கின்ற காரியங்கள் அனைத்தும் சித்தியாகும். சித்த புருஷாலாம் எப்படி பல சித்திகள் பண்ணான்னா அவ இதெல்லாம் அனுஷ்டானம் பண்ணதுனால திதி, வார, நட்சத்திர, யோக கரணங்கள்லாம் பார்த்து ஒரு காரியத்தை ஆரம்பிச்சாருன்னா சகலமும் அவர்களுக்கு சித்தி அடையும். இப்படி நாம தெரிஞ்சுட்டு நம்மளுடைய காரியங்களை ஆரம்பித்தோம் என்றால் அந்த இப்போ டிவியை திறந்தீங்கன்னா சொல்றாள்ல சில பேர், இந்த நாள் நல்ல நாள் சொல்றாள்ல, அது மாதிரி எல்லா நாளும் நல்ல நாளாகும். எப்படின்னா நம்ம பஞ்சாங்க பார்த்து அதன்படி அனுசரணை பண்ணி கொண்டு அதன்படி காரியங்கள் தொடங்கினால் என்று நாம் அனுபவிக்க வேண்டும். இப்படி பஞ்சாங்கங்கள் வருகின்ற வருஷம், மாதம், இதை 2 விதமா பஞ்சாங்கம் கணிப்பான். ஒன்று வாக்கிய பஞ்சாங்கம் சொல்லுவா, ஒன்று திருக்கணித பஞ்சாங்கம் சொல்லுவா. வாக்கிய பஞ்சாங்கத்துக்கும் திருக்கணித பஞ்சாங்கத்துக்கும் நேர அளவுல கொஞ்சம் வித்தியாசம் உண்டு. அது இல்லாம சந்திரனை பிரதானமாக வைத்துக்கொண்டு ஒரு சந்திரமான ஒரு கணக்கு பண்ணுவா, சூரியனை பிரதானமாக வச்சுட்டு சூரியமானம் என்று ஒரு கணக்கு வச்சு பண்ணுவா. இப்படி பஞ்சாங்கள் சௌரமான முறை, அதாவது சூரியனுடைய சஞ்சாரத்தை அடிப்படையாக கொண்டு கணிக்கிறது. அதுவே பஞ்சாங்கத்தை சந்திரமான முறைனா சந்திரனுடைய நகர்வுகளை அடிப்படையாக கொண்டு பண்ணுவது. பெரும்பாலும் தட்சிண தேசத்தில், அதாவது விந்திய மலைக்கு தெற்குல இருக்கிற பகுதிகள் எல்லாம் சௌரமான முறை, அதாவது சூரியனுடைய நகர்வுகளை கொண்டுதான் நம்ம பஞ்சாங்கம் கணிக்கிறோம். வடதேசங்கள்ல சந்திரமான முறை பழக்கத்தில் இருந்துட்டு இருக்கு. அப்புறம் ஏற்கனவே சொன்னோம் இல்லையா, வாக்கிய பஞ்சாங்கம், திருக்கணித பஞ்சாங்கம். இந்த வாக்கிய பஞ்சாங்கத்திலையும் திருக்கணித பஞ்சாங்கத்திலையும் கணக்கிடத்துல சில வித்தியாசங்கள் இருக்கு. திருக்கணித பஞ்சாங்கத்துக்கும் வாக்கிய பஞ்சாங்கத்துக்கும் அதிகபட்சமாக 6 மணி நேரம் 48 நிமிஷம் வரை வித்தியாசங்கள் இருக்கும். இதில் சொல்ற நேரத்துக்கும் இதில் சொல்ற நேரத்துக்கும். ஆனால் அவாவா வழக்கப்படி எந்த பஞ்சாங்கத்தை பார்த்து அனுஷ்டானம் பண்ணிட்டு வராலோ அதையே கடைசி வரையில் பண்ணிட்டாங்கன்னா அந்த வித்தியாசத்தை பற்றி நம்ம கவலைப்பட வேண்டாம். இன்னைக்கு வாக்கிய பஞ்சாங்கம், நாளைக்கு திருக்கணித பஞ்சாங்கம்னு பார்த்தா தான் பிரச்சனைகள் வரும். ஏதாவது ஒரு பஞ்சாங்கத்தை அனுஷ்டானம் பண்ணிக்கிட்டு அதன் பிரகாரம் அந்த பஞ்சாங்கத்தில் சொல்லியிருக்கின்ற விதிகள் படி நாமோ காரியங்களை தொடங்கினால் நல்லபடியாக நடக்கும். இது பொதுவாக நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம். இப்படி வாக்கிய பஞ்சாங்கமா இருந்தாலும் சரி, திருக்கணித பஞ்சாங்கமா இருந்தாலும் சரி, பொதுவா 6 மணி 48 நிமிஷம் வேறுபாடு இருக்குன்னு முதல்ல சொன்னோம் இல்லையா. அமாவாசை, பௌர்ணமி இந்த 2 தினங்கள்ல மட்டும்
இந்த நேர கால அளவு ரொம்பவும் குறுகலாகத்தான் இருக்கும். அதுவும் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். இப்படி பஞ்சாங்கம் என்றால் என்ன என்று பஞ்சாங்கத்தினுடைய 5 அங்கங்கள் என்னென்ன சொல்றதுன்றதுக்கு ஒரு பொதுவான அர்த்தம் தெரிஞ்சிட்டோம். அடுத்தது இந்த வருஷத்துக்கு இந்த பஞ்சாங்கத்தை பிரிச்சிங்கனாலே முதல் பக்கத்துல ஒரு பட்டியல் மாதிரி கொடுத்துருப்பா. என்ன பட்டியல் கொடுத்துருப்பா? தமிழ்ல பராபவ வருஷம், பிரபவாதி வருஷத்துல இது 40வது வருஷம்ட்டு கணக்கு போட்டிருப்பா. அது மாதிரி தமிழ் வருஷத்துல பராபவன்ட்டு சொல்லுவோம். ஆங்கிலத்துல 2026 27, கலியுகத்துல 5127, கலியுகம் பிறந்து 5127வது வருஷம் இப்ப ஆரம்பிக்கிறது. கொல்லம் 1201 1202, வள்ளுவர் வருஷம் 2058, சாலிவாகன வருஷம் 1948 49, பசிலை 1435 36, விக்ரம சகம் 2082 83, இன்னும் மீதம் இருக்கின்ற கலிகாலம் 4,26,873 நம்ம வருஷங்கள். இது பொதுவான ஒரு கணக்கு. இப்படி இந்த வருஷத்துக்கு என்ன பலன் அடுத்தது பார்க்கணும். பராபவம் என்று இந்த வருஷத்துக்கு பெயர். பராபவம் என்றால், பரா என்றால் உயர்ந்த தெய்வீகமான அர்த்தம். அபவம் என்றால் வீழ்ச்சி, குறைவு என்று அர்த்தம். ஆக பராபவம் என்ற இந்த வருஷத்துல நல்லதும் நடக்கும், தீயதும் நடக்கும், ரெண்டும் கலந்துதான் இருக்கும்ன்றது இந்த வருஷத்தினுடைய சிறப்பு. அதாவது உயர்வும் இருக்கும், தாழ்வும் இருக்கும். அடுத்தது மிக்க பிரபாவத்தினுடைய இந்த பிரபாவ வருஷத்திற்கு ஒரு வெண்பா உண்டு. இந்த வெண்பா இடைக்காடு சித்தன்றவர் இந்த 60 தமிழ் வருஷத்துக்கும் 60 வெண்பா எழுதியிருக்கார். ஒவ்வொரு வருஷத்துக்கு என்ன பலன்றத அந்த வெண்பாவில் ஊடகமா சொல்லியிருப்பார். அந்த வெண்பாவில் சொல்லியிருக்கிற பலன்கள் தான் பஞ்சாங்கத்துல விஸ்தாரமா சொல்லியிருப்பார். மிக்க பராபவத்தின் மேதினியில் பின்மழையாம் தக்க பசுக்கள் தழைக்குமே, இது பலிக்காது 4 வகை பல்லுயிர்க்கும் இன்பம் கலிக்காது எனவே கருதுன்றது இந்த வெண்பா. அதாவது இந்த வருஷத்தினுடைய முன்பகுதியில மழை பொய்த்துவிடும், மழை அதிகமாக இருக்காது. ஆனால் வருஷத்தினுடைய பின்பகுதியில மழை அதிகமாக பெய்யும். ஆகையினால பசுக்கள் எல்லாம் நிறைய விருத்தியாகும், பால் உற்பத்தி பெருகும். இது இந்த வருஷத்தினுடைய பொதுவான பலன் என்று இந்த இடைக்காடு சித்தருடைய இந்த வெண்பா சொல்லுகின்றது. பொதுவாக பஞ்சாங்கத்துல என்ன சொல்லுவோம்னா, ஒவ்வொரு வருஷத்துக்கும் நவக்கிரக ஆதிபத்தியாதிகள்ட்டு பிரிப்பாங்க. அந்த ஒவ்வொரு வருஷத்துக்கும் நம்ம லோகாயுதமா நம்ம கவர்மெண்ட்னு ஒன்று எடுத்துட்டோம்னா, ஒரு கவர்னர் இருக்கார், ஒரு சீஃப் மினிஸ்டர் இருக்கார், அப்புறம் மினிஸ்டர்ஸ் இருக்கார், பல விதமா பிரிஞ்சு போயிருக்கு இல்லையா? அதே மாதிரி உலகத்துக்கு பஞ்சாங்கம் என்ன எடுத்து சொல்றதுன்னா, ராஜா, மந்திரி, அர்காதிபதி, மேகாதிபதி, சசியாதிபதின்னு இப்படி வரிசலா சொல்லிட்டு வருது. ஒவ்வொரு கிரகத்துக்கும் எதற்கு அதிபதியாக இருக்கின்றார்கள் என்று. இந்த வருஷத்துக்கு பராபவ வருஷத்தினுடைய ராஜா குரு. குரு ராஜாவா இருக்கிறதுனால ஆன்மீகம் தழைக்கும், வங்கி கணக்குகள் பெருகும், நிதிநிலை சிறக்கும், நீதி நிர்வாகம் சிறக்கும்ன்றது பொதுவான பலன். மந்திரியாக செவ்வாய் இருக்கார் இந்த வருஷத்துக்கு. செவ்வாய் இந்த வருஷத்தினுடைய மந்திரியா இருக்கிறதுனால இந்த வருஷத்தில் தீ விபத்துகள் அதிகம் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு. எரிமலை வெடிக்கலாம், ஆங்காங்கே தீ விபத்துகள் ஏற்படலாம், அதற்கான வாய்ப்புகள் உண்டு. இப்போ கூட ஒரு 2-3 நாளைக்கு முன்னே எரிமலை வெடிச்சது இல்லை, காலமானத்துல கொஞ்சம் முன்ன பின்ன போறது, அது முன்ன பின்ன வந்திருக்கு. ஆக செவ்வாய் ஆதிக்கம் வந்ததுனாலே தீ சம்பந்தப்பட்ட விவகாரங்கள் அதிகமாக இருக்கும். சில இடங்கள்ல சுத்தமா மழை பொய்த்து போய்விடும். அடுத்தது அர்காதிபதியாக சந்திரன் இருக்கிறதுனால விளைச்சல் பொதுவாக அதிகமாக இருக்கும். விளைச்சல் அதிகமாக இருக்கிறதுனால விலைவாசிகள் குறையும், நீர்நிலைகள் நிரம்பும், விவசாயம் நன்றாக செழித்து வளரும். ஏன்னா மேகாதிபதியாகவும் சந்திரன் தான் இருக்கார். சந்திரன் 2 அதிபதியாக இருக்கார். ஒன்று அர்காதிபதி, அடுத்தது மேகாதிபதி. மழை பெருகுவதற்கும் அவர் காரணமாக இருப்பார், விளைச்சல் அதிகமாக வரத்துக்கும் அவர் காரணமாக இருப்பார். சஸ்யாதிபதியாக சுக்கிரன் இருப்பதனால்
புஷ்பங்கள் இந்த வருஷத்துல அபரிமிதமாக கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. ஆகையினால வாசனை பொருட்களுடைய தயாரிப்புகள் அதிகமாகவும் இருக்கும் என்று கணக்கு போட்டிருக்கா. சேனாதிபதியாகவும் சந்திரன் இருப்பதனால பெண்கள் பல துறைகளில் ஆதிக்கம் செலுத்துவார்கள். உங்களுக்கெல்லாம் பெருமை, இந்த வருஷம் பெண்களுடைய ராஜ்யமா இருக்கும். இந்த வருஷம் பெண்கள் நிறைய துறையில ஆதிக்கம் பண்ணுவா. இதுக்கு யானை வரும் பெண்ணே மணி ஓசை வரும் முன்னேன்னு சொல்லுவா இல்லையா? அது மாதிரி இப்ப பாருங்க, பெண்களுக்கு இடஒதுக்கீடு கொடுக்கணும்ட்டு மத்திய அரசாங்கம் ஏற்பாடு பண்ணிட்டு இருக்கா. இந்த வருஷத்தினுடைய பலன் அப்படிதான் அமையும். பெண்கள் நிறைய துறையில ஆதிக்கம் பண்ணுவா. பெண்களுக்கு முன்னேற்றம் ஏற்படும். ஆகையினால எந்த கிரகத்துல பெண்கள் மதிக்கப்படுறாளோ, எந்த கிரகத்துல பெண்கள் நன்றாக பராமரிக்கப்படுகிறார்களோ, எந்த கிரகத்துக்கு பெண்களுக்கு சரியான உரிமைகள் கொடுக்கப்படுகின்றதோ அங்கே மகாலட்சுமி குடியிருப்பான்ட்டு வேதம் சொல்றது. ஆகையினால பெண்களுக்கு இது சிறப்பான வருஷன்றதுனால இருக்கிற புருஷாலாம் அவாவாத்துல இருக்கிற பெண்களை நல்லபடியா கவனிச்சிருந்தீங்கன்னா ஐஸ்வர்யம் பெருகும். பெண்களுக்கு உண்டான உரிமையை கொடுங்கன்னு சொல்லலாம். அடுத்து ரசாதிபதியாக சூரியன் இருக்கார் இந்த வருஷத்துல. ரசாதிபதின்றதுனால எண்ணெய் உற்பத்தி அதிகமாக இருக்கும், எண்ணெய் வித்துக்கள் அதிகமாக விளையும். ஆகையினால விலைவாசியும் குறைவதற்கு வாய்ப்புகள் இருக்கின்றது. தானியாதிபதியாக புதன் இருக்கின்றார். தானியாதிபதியாக புதன் வருவதனால மழை, புயல் போன்ற இயற்கை சேதங்கள் அதிகமாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. மழையினாலும் புயலினாலும் சேதங்கள் அதிகமாக வரதுனால உற்பத்தி குறைவதற்கும் வாய்ப்பு இருக்கு. அப்புறம் நேரசாதிபதியாக சுக்கிரன் இருக்கின்றார். ஆகையினால திடப்பொருள்களுடைய உற்பத்தி அதிகமாகும். பட்டு, குறிப்பாக பட்டு மற்றும் துணி வகைகளுடைய உற்பத்தி அதிகமாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. இந்த வருஷத்தினுடைய பசுநாயகர் கோபாலன். ஆகையினால கால்நடைகள் சுபிக்ஷமாக இருக்கும். கால்நடைகள் சுபிக்ஷமாக இருக்கிறதுனால், கால்நடைகள்னா பசு மாடுகள் போன்றவை. ஆகையினால பால் வளம் பெருகும். ஆகையினால செல்வ வளமும் பெருகும். வருஷாதிபதி தேவதையாக லக்ஷ்மி நாராயணன் இருப்பதனால் பொதுவாக எல்லோருக்கும் சுபிக்ஷம் இந்த வருஷத்தில் கிடைக்கும் என்பது பஞ்சாங்கத்தினுடைய பொதுவான ஒரு விளக்கம். அடுத்து கொஞ்சம் விஸ்தாரமா பார்க்கலாமா? ஒவ்வொரு வருஷத்துக்கும் கிரக சஞ்சாரத்தினால எப்படி பொதுவான பலன்கள் இருக்குன்ட்டு இப்ப நாம பார்க்கலாம். இந்த வருஷத்துல சுபிக்ஷம் 1க்கும் 6க்கும் உடைய சுக்கிர பகவான் மேஷத்திலே நட்பு பலம் பெற்று சஸ்யாதிபதி மற்றும் நிரசாதிபதியாக பதவி வகிப்பதனால, அதே மாதிரி சூரியன் இந்த வருஷத்தினுடைய ரசாதிபதியாக வருவதனால உலகத்துல இந்திய நாடு மிகப்பெரிய வளர்ச்சி அடையும் வாய்ப்பு இருக்கின்றது. அது முதல்லயே இப்ப நமக்கு தெரிஞ்சுட்டு இருக்கு இல்லையா? ஆகையினால இது இந்த வருஷத்தினுடைய பொது பலன். நமது நாடு உலக அளவில் முன்னிலையில் நிற்கும். அதே மாதிரி இறக்குமதி வணிகத்தை குறைப்பதற்காக பல வரிகளை இந்தியா குறைக்க வாய்ப்பு இருக்கும். நடைமுறையில் பார்த்துட்டே இருக்கும். இதெல்லாம் சொல்லி வச்சாருக்கு. பஞ்சாங்கத்தில் ஏற்கனவே கணிச்சு வச்சது நடந்துட்டு நேர்லையா பார்த்துக்கோங்க. அதே மாதிரி இந்தியா பல அணு ஆயுதங்களை தயாரிக்க வாய்ப்புகள் இருக்கின்றது. வல்லரசு நாடுகள் இந்தியாவை பார்த்து பெருமிதம் அடைகின்ற ஒரு நிலைமை ஏற்படும். உலகத்தில் புதிய வைரஸ் கிருமி தோன்றும். இது அடுத்ததுக்கு வர. இப்போ முதல்ல சொன்னது இந்தியாவினுடைய பெருமை உலக அரங்கத்தில் மேலே நிற்கின்றதுக்கு நிதர்சனமாக நம்ம பார்த்துட்டோம். அதாவது இந்த வருஷம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னே எப்படி இருக்குன்றது கோடி காட்டிட்டாங்க. இந்த வருஷத்துல அது உச்சத்தாய்க்கு போயிடும். ஆனா நமக்கு இந்த வருஷத்துல என்ன ஒரு புதிய கஷ்டம் வரும்னா, புதுசா கிருமி வைரஸ் தொற்று நோய் பரவுறதுக்கும் வாய்ப்பு இருக்கின்றது. அந்த அபாயத்தை நாம் எதிர்கொள்ள வேண்டிய கட்டாயம் இருக்கின்றது. கல்லூரி நிறுவனங்கள் பல நஷ்டத்தில் இயங்கும். அதனால் பல கல்லூரிகள் மூட வேண்டிய நிலைமைகள் கூட ஏற்படலாம். படித்த இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு கிடைப்பதில் சற்று சிரமம் ஏற்படும். எரிவாயு உற்பத்தி இந்தியாவில் அதிகரிக்கக்கூடும். எப்படி கரெக்டாக வருது பாருங்க. இப்போ நாட்டில் என்ன நடக்கிறது, உலகத்தில் பஞ்சாங்கத்தில் என்ன சொல்லிருக்கான்னு பாருங்க. எல்லாத்தையும் அனுசரித்து பாருங்க. நம்மளுடைய தேவைக்காக நாமளே எரிவாயு அதிகமாக உற்பத்தி பண்ணக்கூடிய ஒரு நிலைமை உருவாகும். இது பஞ்சாங்கத்தில் சொல்லியிருக்க அந்த நிலைமையை நாம் நிதர்சனமாக பார்க்குறோம். அதே மாதிரி
ரஷ்யா, ஜப்பான், ஜெர்மன், சீனா போன்ற நாடுகள் இந்தியாவுக்கு துணையாக நிற்கும். அதையும் நம்ம நேரடியாக அனுபவிச்சுட்டு வரோம். குரு பகவான் வைகாசி மாதம் 12ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை 26/5/26 கடகராசிக்கு பெயர்ச்சி அடைகின்றார். ஐப்பசி மாதம் 3ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை 20/10/2026 சிம்ம ராசிக்கு பெயர்ச்சி அடைகின்றார். தேவகுருவாகிய குரு பகவான் மிதுனத்தில் புதன் பகவான் வீட்டில் நட்பாக இருப்பதனால் பல புதிய கல்வி நிறுவனங்கள் இந்தியாவில் துவங்க நேரும். முதல்ல கொஞ்ச நாளைக்கு முன்ன சொன்னீங்க பல கல்லூரிகள் மூடப்படும்ட்டு. அதெல்லாம் எதனாலன்னா இந்த பொதுவான பலன். ஆனால் இந்தியாவினுடைய பொதுவான கிரக அமைப்பின்படி பார்த்தோம்னா புதிதாக கல்வி நிறுவனங்கள் தோன்றும். அப்போ கல்லூரி வேற, கல்வி நிறுவனங்கள் வேறன்றது புரிஞ்சுக்கோங்க. நிறுவனங்கள்னா ஐஐஎம், ஐஐடி போன்ற பெரிய நிறுவனங்கள் புதுசாக ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கின்றது. மின்சார உற்பத்தி அதிகரிக்கும். எதிர்கட்சிகளுக்கு நல்ல ராஜயோகம் காத்திருக்கின்றது. அது எப்படி வரப்போறதுன்னு தெரியல. ராஜயோகம் இருக்குன்னு சொல்றா. விலைவாசி குறையும், ஆன்மீகம் செழிப்படையும். இந்த பஞ்சாங்க படனத்துக்கு இவ்வளோ பேர் வந்து கேட்குறத பார்க்கும்போதே ஆன்மீகம் செழிப்படையும்ட்டு மனசுக்கு நிறைவாக இருக்குது. அடுத்து மின்சார உற்பத்தி அதிகமாகும். சோலார் மின்சாரம் அதிகமாக தயாரிக்கப்படும். இதெல்லாம் வந்து பொதுவான பலன்கள். புதிய தொழிற்சாலைகள் அமையும். தங்கம், பித்தளை, வெள்ளி போன்ற உலோகங்களின் விலை நிலையில்லாத வியாபாரமாக அமையும். அதையும் நம்ம நிதர்சனமாக பார்க்குறோம். இன்னைக்கு இருக்கிற விலை நாளைக்கு இருக்காது, நாளைக்கு இருக்கிற விலை அதுக்கு அடுத்த நாள் இருக்காது. ஒரு ஏற்றலும் இறக்கலுமாகத்தான் இருக்கும். உலக ஜெகத் ஜாதகத்திற்கு உலக ஜாதகத்தை பார்ப்போம். உலக ஜாதகத்தை பார்த்தோம்னா ரிஷபம் லக்னமாக அமைகின்றது. லக்னத்திற்கு அஷ்டமாதிபதியான குரு பகவான் தானியாதிபதியான புதன் வீட்டில் நட்பு கிரகமாக இருக்கின்றார். ஆகையினால ஆன்மீக விழிப்புணர்வு அதிகமாக இருக்கும். பழைய கோவில்களில் மராமத்து வேலைகள் செய்ய நேரும். நம்ம புதுசாக கோவில் நிர்மாணம் பண்ணிட்டு இருக்கோம். யதாசக்தி உங்களால் ஆனது புதிய கோவில் நிர்மாணத்துக்கு நீங்களும் கொஞ்சம் உங்களால் ஆன பங்கு கொடுத்து கலந்துக்கோங்கன்ட்டு பிரார்த்திக்கிறேன். நவநரசிம்மர் கோவில் பக்கத்தில் நிர்மாணம் ஆயிட்டு இருக்கு. உங்களால் ஆன உதவியை அது 100 ரூபாயாக இருந்தாலும் சரி, 1 ரூபாயாக இருந்தாலும் சரி, ஒரு செங்கல்ல இருந்தாலும் சரி, பகவானுக்கு ஒரு கைங்கரியம்ட்டு பண்ணுங்க. அடுத்து 2க்கும் 5க்கும் உடைய புதன் மீனத்தில் நீச்சம் பெற்று இருப்பதால் பெண்களுக்கு பாதுகாப்பு மரியாதை குறைவாக இருக்க வாய்ப்பு இருக்கின்றது. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் சொன்னீங்க பெண்கள் நல்ல பதவியில் இருப்பார்கள். அது ஒரு கட்டம். ஆனால் சில கிரகங்களில் பெண்களுக்கு மரியாதை குறைவாக இருக்கும். அதை நம்ம நாட்டில் பார்த்துட்டு இருக்கோம், என்னென்ன நடக்கிறது கொடுமைகள்ட்டு. அதையும் பார்த்துக்கோங்க. பாலியல் தொல்லைகள் அதிகரிக்க நேரலாம். தூரதேச பயணம் செல்பவர்களுக்கு தொல்லைகள் அதிகரிக்கும். இதெல்லாம் மனசில் வச்சுக்கோங்க. இந்த பராபவ வருஷத்தில் காலை 8:35 மணிக்கு ஸ்திர லக்னத்தில் சுக்கிர ஓரையில் இந்த வருஷம் பிறந்திருக்கு. ஆகையினால ராஜா குரு, சந்திரன் அக்ராதிபதி, சேனாதிபதி மேகாதிபதி ராகுவுடன் கும்பத்தில் சேர்ந்திருப்பதாலும் இந்த ஆண்டு செவ்வாய் பங்குனி மாதம் வரை உதயத்திலேயே இருக்கின்றார். ஆகையினால ஆடு மாடுகள் கோழிகள் இனப்பெருக்கங்கள் அதிகமாக இருக்கும். உலக ஜாதக தேவதை லக்ஷ்மி நாராயணன்ட்டு ஏற்கனவே நம்ம பார்த்தோம். அதன் பிரகாரம் எல்லா ஜீவராசிகளுக்கும் உண்ண உணவு தடையின்றி கிடைக்கும். வனங்களில் சிறுத்தைகளுடைய நடமாட்டம் அதிகமாக இருக்கும். சில இடங்களில் உயிரினங்களுக்கு, அதாவது காட்டில் வாழ்கின்ற மிருகங்களுக்கு தண்ணீர் பற்றாக்குறை ஏற்பட்டு அவை மனிதர்கள் வசிக்கும் பகுதியில் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றது. ஏன்னா முன்பாதியில் மழை பொய்க்கும்னு ஏற்கனவே பார்த்துருக்கோம். இது ஒரு விதமான தாக்கம் இருக்கும். மகர சங்கராந்தி புருஷம் வனசை கரணத்தில் மகர சங்கராந்தி பிறக்கின்றது. ஆண் எருமையில் அந்த மகர சங்கராந்திக்குடைய அந்த அதிபதி எருமை வாகனத்தில் வருவதால் இவ்வாண்டு காலமேகம் வடகிழக்கு திக்கில் உற்பத்தியாவதால் ஆந்திரா, ஒரிசா, பீகார், ஜார்க்கண்ட் போன்ற வட மாநிலங்கள்
கடுமையான வெள்ளப்பெருக்கினால் பாதிப்படையக்கூடும். அதிகமான விரயம் ஏற்படும். விரயம் 3 இருப்பதனால் பல நலத்திட்டங்கள் மத்திய மாநில அரசாங்கத்தால் நிறைவேற்ற இயலாமல் போகக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. இந்த வருடத்தில் மயில்களுடைய இனப்பெருக்கம் அதிகமாக இருக்கும். சித்திரை மாதம் 1ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை வருவதால் மழைநீர் வீணாக கடலில் கலக்க நேரும். இந்த பராபவ ஆண்டு காலையில் பிறப்பதால் தொற்றுக்கிருமி வைரஸ் அதிகமாக பரவுகின்ற வாய்ப்பு இருக்கின்றது. ஐப்பசி மாதம் 1ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமையில் வருவதால் வெங்காயம், தக்காளி போன்ற சிறுதானிய வகைகளின் விளைச்சல் அதிகரிப்பதனால் விலை குறையும், விலை வீழ்ச்சி அடையும். எல்லையோரத்தில் வெடிகுண்டு தாக்குதல் அடிக்கடி நடக்கும். இது பொதுவான வருஷ பலன்கள். அடுத்தது ராஜா குரு இருப்பதனால குதிரைகளுக்கும், மந்திரி செவ்வாயாக இருப்பதனால் யானைகளுக்கும், அர்காதிபதி சந்திரனாக இருப்பதால் பட்சிகளுக்கும், மேகாதிபதியும் சந்திரனாக இருப்பதால் சர்ப்பங்களுக்கும், தானியாதிபதி புதனாக இருப்பதனால் சகல ஜீவராசிகளுக்கும், வனவிலங்குகளுக்கும் நிறைய உற்பத்தி, அதாவது அவளுடைய ஜனனம் அதிகமாக இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது. வருஷ நட்சத்திர தேவதை லக்ஷ்மி நாராயணர் ஏற்கனவே பார்த்தோம். ஆகையினால் சகல ஜீவராசிகளுக்கும் நல்ல சுபிக்ஷம் ஏற்படுகின்றது. இப்படி பராபவ வருஷத்தினுடைய பொதுவான பலன்களை நாம் பார்த்தோம். விந்திய மலைக்கு வடக்கே பார்கஸ் பாத்தியமான ரீதியாக பராபவ வருஷ பலன்கள் அதிக மழையினால் வெள்ளப்பெருக்கு ஏற்படும். குறிப்பாக தமிழ்நாட்டிலும் வெள்ளப்பெருக்கு ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கின்றது. ஐப்பசி மாதம் 22ஆம் தேதி, அதாவது 5/11/2025 சனிக்கிழமை இரவு 8 மணிக்கு மேற்கே செவ்வாய் அஸ்தமித்தது. இந்த பராபவ வருஷம் சித்திரை மாதம் 4ஆம் தேதி 17/4/26 அன்று வெள்ளிக்கிழமை இரவு 8 மணிக்கு கிழக்கே உதயமாகின்றது. ஆகையினால் இந்த செவ்வாயினுடைய அஸ்தம உதய பலன் என்னவென்றால், இந்த ஆண்டு முழுவதும் செவ்வாய் உதயத்திலேயே இருப்பார். ஆகையினால்தான் இந்த பட்சிகள், 4 கால் பட்சிகள், 4 கால் விலங்குகள் அவற்றுடைய பெருக்கங்கள் அதிகமாக இருக்கும்ட்டு ஏற்கனவே நாம் பார்த்துருக்கோம். குரு பகவான் இந்த வருஷம் ஆனி மாதம் 26ஆம் தேதி 10/7/28/26 வெள்ளிக்கிழமை காலை 10 மணிக்கு மேற்கே அஸ்தமாகின்றார். ஆகையினால் ஆடி மாதம் 24ஆம் தேதி 9/8/26 ஞாயிற்றுக்கிழமை காலை 10 மணிக்கு கிழக்கே உதயமாகின்றார். மார்கழி மாதம் 7ஆம் தேதி 22/12/26 செவ்வாய்க்கிழமை காலை 10 மணிக்கு வக்ரமாகின்றார். ஆகவே இந்த ஆண்டு முழுவதும் அவர் கிழக்கே உதயத்தில் இருக்கின்றார். இப்படி ஒவ்வொரு கிரகத்துக்கும் உதய அஸ்தமனத்தை நாம் பார்க்கலாம். இப்படி சொல்லிகிட்டே போனால் இன்னும் நாழி ஆகின்றதுனால மற்றது சொல்லணுன்றதுனால அதோட நிறுத்திக்கிறாங்க. இது பொதுவான பலன்கள். அடுத்து இந்த வருஷத்தினுடைய ஆதாயம் என்று பார்த்தோம் என்றால் 53, விரயம் என்று பார்த்தோம் என்றால் 56. ஆகையினால ஆதாயத்தை விட, அதாவது லாபத்தை விட நஷ்டம் 3 அதிகமாக இருப்பதனால் பல விதங்களில் நஷ்டம் ஏற்படுவதற்கும் வாய்ப்பு இருக்கின்றது. அதிகமான விரயம் ஏற்படலாம். ஆளும் கட்சியிலே உட்பூசல் ஏற்படலாம். முக்கிய நீர்த்தேக்கங்களில் நீர்க்கசிவு ஏற்படலாம். புதிய ரக தொற்றுக்கிருமிகள் உண்டாகலாம். புதிய நுண்ணறிவு பிரிவிலே புதிதாக கணினிக்கு சாஃப்ட்வேர்கள் பல புதிதாக ஏற்படும். அதற்கு இந்தியா ஒரு மூல காரணமாக இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது. இப்படி நவநாயகர்களுடைய ஆதிக்கத்தினால் ஏற்படுகின்ற பொதுவான பலன்களை பார்த்தோம். அடுத்து நாம் என்ன பார்க்கணும்னா, இந்த வருஷத்துல எத்தனை கிரகணங்கள் வருகின்றதுன்றதையும் முதல்ல பார்த்துடுவோம். இந்த வருஷத்துல அதாவது பராபவ வருஷத்துல சூரிய கிரகணம் 1, 2 சூரிய கிரகணம், 2 சந்திர கிரகணம் ஏற்படும். இந்தியாவில் ஒரு சந்திர கிரகணம் மட்டுமே தெரியும். பராபவ வருஷம் மாசி மாதம் 8ஆம் தேதி, அதாவது 20, 21, 2, 27 சனிக்கிழமை சுக்லபக்ஷம் பௌர்ணமி தேதியில்
மக நட்சத்திரத்தில் சிம்ம ராசியில் தனுர் லக்னத்தில் கேதுக்கிரஸ்தம் புறநிழல் மேகவர்ணம் உத்தராயணம் சசிரரதவில் கங்கன கிரகணம் சந்திர கிரகணம் சம்பவிக்கின்றது. இப்படி 2 சந்திர கிரகணம் நடைபெறும். அப்போ அந்த சந்திர கிரகண காலத்துல நீங்க உங்களுடைய தகுந்த பெரியவர்களை அணுகி அந்த சந்திர கிரகணத்தின் பொழுது எந்தெந்த நட்சத்திரக்காரர்கள் என்னென்ன பரிகாரம் பண்ணணும், என்னென்ன ஸ்லோகம் சொல்றதெல்லாம் அந்த டைம்ல கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. அதே மாதிரி சூரிய கிரகணமும் இந்த வருஷத்துல ரெண்டு முறை ஏற்படுகின்றது. இது பொதுவான ஒரு கிரகண அமைப்பு நடக்கின்றது. அடுத்தது இந்த வருஷத்துல புதுசா வீடு கட்டுறதுன்னு ஆரம்பிக்கிறவாளுக்கு ஒரு சின்ன ஒரு விளக்கம். அவரவர் ஜனித்த ராசிக்கு வாசற்கால் எந்த பக்கத்துல வைக்கலான்றது மட்டும் சொல்றேன். ரிஷபம் மிதுனம் கடக ராசியில் ஜனனமானவர்கள் வடக்கு வாயில் வீடும், சிம்மம் கன்னி துலாம் ராசியில் ஜனனமானவர்கள் கிழக்கு வாசற்படி வைத்த வீடும், தெற்கு வாயில் வீடும், விருச்சிகம் தனுசு மகரம் ஆகிய ராசியில் உள்ள ஜனனமானவர்கள் தெற்கு வாயில் இருக்கும்படி வீடும், கும்பம் மீனம் மேஷம் இந்த ராசியில் ஜனனமானவர்கள் தெற்கு வாயில் உள்ளபடி வீடும் கட்டினால் சுபமாக இருக்கும். இது பொதுவான ஒரு கிரக அமைப்பு என்று பார்க்கலாம். அடுத்து இந்த வருஷத்துக்காக கிரக கதியையும் நாம் பார்க்கணும். கிரக கதின்னா ஒவ்வொரு கிரகமும் எப்படி நகருது, அதனால நமக்கு என்ன பலன்றதை பார்க்கலாம். செவ்வாய் பகவான் பராபவ வருஷம் மார்கழி மாதம் 18ஆம் தேதி 2/1/27 அன்று மக நட்சத்திரத்தில் 4ஆம் பாதம் சிம்ம ராசியிலே வக்கரகதியாக பங்குனி மாதம் 9ஆம் தேதி 23/3/27 ஆயில்ய நட்சத்திரம் 3ஆம் பாதம் கடகராசியில் வக்ர நிவர்த்தி ஆகின்றார். அது மாதிரி ஒவ்வொரு கிரகமும் நாம் பஞ்சாங்கத்தை பார்த்து தெரிந்து கொள்ளலாம். அடுத்தது பொதுவாக பஞ்சாங்க படனத்தில் கந்தாய பலன் என்று சொல்லுவார்கள். வருஷத்துல 12 மாதங்களை 4 பகுதிகளாக பிரித்து சித்திரை வைகாசி ஆனி ஆடின்ட்டு முதல் 4, அப்புறம் ஆடியிலேருந்து ஆவணி புரட்டாசி ஐப்பசி கார்த்திகை 4, மார்கழி தை மாசி பங்குனி 4 பிரிச்சோம்னா இப்படி பிரித்து பார்க்கின்ற பொழுது கந்தாய பலன் அந்தந்த நட்சத்திரத்துக்கு என்னன்ட்டு பஞ்சாங்கத்தில் போட்டிருக்கோம். அஸ்வினி நட்சத்திரத்தில் கந்தாயம் 303, பரணிக்கு 611 போட்டிருக்கோம். அந்த முதல்ல சொல்ற எண் இருக்கு இல்லையா, 303ன்னா முதல் 4 மாதம், அடுத்தது 0 அடுத்த 4 மாதம், அடுத்தது நம்பர் அடுத்த 4 மாதம் கணக்கு பண்ணி பார்த்தோம்னா ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் அந்தந்த 4 மாசத்துல என்ன பலன் இருக்குன்ட்டு சொல்லியிருப்பா. பஞ்சாங்கத்தை பிரித்து பார்த்தீங்கன்னா கந்தாய பலன்ட்டு பொதுவாக அந்தந்த நட்சத்திரத்துக்கு பலனை தெரிஞ்சுக்கோங்க. முதலில் 0 வந்ததுனால் 4 மாதம் கஷ்டமாக இருக்கும். முதலில் 2வதுல 0 வந்ததுனால் 4 மாதம் தரித்திரமாக இருக்கும். 3வது இலக்கம் 0ஆக வந்ததினால் நிம்மதி குறைவாக இருக்கும். 3ம் 0 என்று வந்தால் நிம்மதி இல்லாமல் மிகவும் கஷ்டப்படுவார்கள். இது கந்தாயத்தினுடைய இயல்பு. 2வது கந்தாயம் ஆவணி முதல் கார்த்திகை மாதம் வரையில், 3வது கந்தாயம் மார்கழி முதல் பங்குனி மாதம் வரை இப்படி பலனை அனுபவிக்க வேண்டும். இரட்டப்படையில் வந்ததுன்னா, ஒற்றைப்படையில் வந்ததுன்னா நல்ல பலன் கிடைக்கும். இரட்டப்படையில் வந்ததுன்னா சமமான பலன் கிடைக்கும். 0 வந்ததுன்னா எப்படி பலன் கிடைக்கட்டும் முதலியே சொல்லிட்டேன். இது பொதுவாக நாம் தெரிஞ்சுக்க கொள்ள வேண்டிய விஷயங்கள். இது தவிர நட்சத்திர பலன்ட்டு பொதுவாக நம்ம தெரிஞ்சுக்கலாம். நட்சத்திர பலன் ஒவ்வொரு ராசியில் நட்சத்திரத்தில் பிறந்தவாளுக்கும் இந்த வருஷம் நட்சத்திர பலன் எப்படி இருக்குன்ட்டு பார்க்கலாம். அஸ்வினியில் பிறந்தவர்களுக்கு தனநாசம், பரணியில் பிறந்தவருக்கு தன லாபம், கார்த்திகையில் பிறந்தவர்களுக்கும் தன லாபம், ரோகிணி நட்சத்திரத்துக்கு தனலாபம், மிருகசீரிஷ நட்சத்திரத்துக்கு தனலாபம், திருவாதிரை நட்சத்திரத்துக்கு தனலாபம், புனர்பூச நட்சத்திரத்துக்கு தனலாபம், பூச நட்சத்திரத்துக்கு ஸ்தான சலனம், அதாவது இருக்கிற இடத்துல இருந்து வேற இடத்துக்கு மாறி போவாங்க. ஆயில் மகம் நட்சத்திரத்துக்கு ஸ்தான சலனம்,
அதே மாதிரி பூர நட்சத்திரக்கும் ஸ்தான சலனம், உத்தர நட்சத்திரக்கும் ஸ்தான லாபம். புது இடத்துக்கு போனால் பூரம், உத்திரம், ஹஸ்தம் இந்த 3 நட்சத்திரக்காரர்களுக்கு இடம் மாறினால் அது லாபமாக இருக்கும். அதே மாதிரி சித்திரை, சுவாதி, விசாகம் இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த வருஷம் இடமாற்றம் ஏற்படும். அது லாபமாகவே அமையும். அனுஷம், கேட்டை, மூலம் இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த வருஷத்தில் ராஜகோபம் ஏற்படும். அதாவது ராஜ நிந்தனையினால், அரசாங்கத்தினால் ஏதாவது ஒரு தண்டனை கிடைக்க வாய்ப்பு உண்டு. அதாவது தண்டனைன்னா பெருசாக நினைக்க வேண்டாம். ஒரு சின்ன ஸ்கூட்டரில் போகிறீங்க, போலீஸ்கார் நிறுத்தி ஒரு ஃபைன் போட்டாலும் அது ராஜ கோபம் தான் அர்த்தமாகும். அது மாதிரி இந்த நட்சத்திரத்துக்கு ஏதாவது ஒரு விதத்தில் அரசாங்கத்தினுடைய கோபத்திற்கு ஆளாக வேண்டிய நிர்பந்தம் ஏற்படும். பூராடம் நட்சத்திரம், உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள், திருவோண நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் இவர்களுக்கெல்லாம் ராஜ வெகுமானம் கிடைக்கும். ஏதாவது பட்டங்கள் கிடைக்கலாம், அரசாங்கத்தின் மூலம் வெகுமானம் கிடைக்கும். அவிட்ட நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள், சதய நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள், புரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் இவர்களுக்கு இந்த வருடம் ராஜ வெகுமானம் கிடைக்கும். அதாவது அரசாங்கத்திலிருந்து ஒரு பாராட்டு கிடைக்கும் அல்லது பண உதவி கிடைக்கும். உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் இந்த வருஷம் உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு தனநாசம் ஏற்பட வாய்ப்பு இருக்கின்றது. ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவருக்கும் தனநாசம் ஏற்பட வாய்ப்பு இருக்கின்றது. ஏன் இதை சொல்லுகின்றோம் என்றால், இதையெல்லாம் தெரிந்து வைத்து கொண்டால் வரும் முன்னர் காத்து கொள்ளலாம். நமக்கு நேரம் கொஞ்சம் சரியா இல்லாமல் இருக்கு, அதனால பகவானை போய் சரணாகதி பண்ணிட்டோம்னா நமக்கு எல்லாம் சரியா போயிடும்ட்டு பகவானை சரணாகதி பண்ணிக்கோங்க. அதனால ஒரு தனநாசம்னா எல்லாம் அழிஞ்சு போயிடுன்னு கிடையாது. வருகின்ற கஷ்டத்தை தாங்கக்கூடிய மனப்பக்குவத்தை பகவான் கொடுப்பான். ஆகையினால் நஷ்டம் ஏற்படாமல் காப்பாற்றி கொடுப்பான் நாம் புரிந்து கொள்ளணும். இது எதுக்கு தெரிஞ்சுக்கணும்னா, இதெல்லாம் பார்த்து தெரிஞ்சு வச்சுட்டோம்னா நம்ம எதிர்காலத்தில் தினம் நம்ம எப்படி நடந்துக்கணுன்றதை பார்த்து நடத்துக்கலாம். இது இந்த பராபவ வருஷத்தினுடைய பொதுவான பலன்கள். இன்னும் நிறைய வியாக்கியானங்கள் சொல்லிகிட்டே போகலாம், அவகாசம் இல்லை. நீங்கள் அவ்வாளுக்கு சந்திராஷ்டமம் இன்னைக்கு வருது, அந்த சந்திராஷ்டமம் வருகிற காலத்தில் தவிர்த்துடலாம். நீங்கள் கேலண்டரை பார்த்தாலே இன்னைக்கு இந்த நட்சத்திர காலுக்கு சந்திராஷ்டமம் போட்டிருப்போம், பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இப்படி இந்த பஞ்சாங்கத்தை பார்த்து பஞ்சாங்கத்தில் சொல்லி இருக்கின்ற பலன்களின் படி நம்மளுடைய செயல்களை நாம் தீர்மானித்து கொண்டோம் என்றால் எந்தவித கஷ்டங்களும் இல்லாமல், கஷ்டங்கள் வந்தாலும் அதை சமாளிக்கக்கூடிய அந்த ஒரு பக்குவத்தை எம்பெருமான் நமக்கு அனுகிரகம் பண்ணுவார் என்று சொல்லி இந்த பஞ்சாங்க படனத்தை எம்பெருமான் அனுகிரகத்தோடு இத்துடன் பூர்த்தி பண்ணுகின்றேன்.